ஹாய்ங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழ்னு பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு, டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வெயிட்டை குறைக்கலாமா? கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும்னா, அது எக்ஸாம்பிள் நான் தாங்க சொல்லுவேன். ஏன்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ கிட்டத்தட்ட 80 கிலோ போயிட்டேங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் அப்டேட் சைடில் போடுறேன், நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா டெலிவரி அப்போது நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் அட்டென்ட் பண்ணேங்க. ப்ளட் சுகர் அதிகமாக இருந்தது, ப்ளட்டு சுத்தமாகவே இல்லைங்க. வெறும் 6 பாயிண்ட் ப்ளட்டு தான் இருந்தது. டெலிவரி சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு உடனே ப்ளட் பேங்க்கில் போய் ப்ளட்டு வாங்கிட்டு வந்து ப்ளட்டை ஏற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. எங்கள் டாக்டர் அங்கே வந்து என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீ வந்து குள்ளையாக இருக்கம்மா, அதனால் வெயிட்டு அதிகமாக இருக்க, கண்டிப்பாக நீ கம்மி பண்ணால் மட்டும்தான் உன்னால் உடம்பை ஹெல்த்தாக பார்த்துக்க முடியும். ஏன்னா பேபிக்கு அப்போ ஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் ரொம்ப சிரமப்பட்டேங்க. ஸோ அதனால் அப்போ நான் முடிவு பண்ணதாங்க. பேபி பிறந்ததுலேருந்து இப்போ வந்து 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 4 மாதமும் எனக்கு ஓகே. ஃபீடிங்கும் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஃபஸ்ட்டு 1 வீக் மட்டும் ஃபீடிங் வந்து கஷ்டமாக இருந்தது, பண்ண முடியல. ஏன்னா ட்ரிப்ஸாக ரொம்ப ஏறிட்டே இருந்தது, ஃபீட் பண்ண முடியல. அதனால் லவ் லேப் வந்து அந்த ஃபீட் பம்ப் வாங்கிட்டு வந்து தாங்க யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி கொடுத்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகேவா, அதுக்கப்புறம் டேரெக்ட் ஃபீட் அவனே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் பம்ப் இப்போ யூஸ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ஃபீடும் ஓகே தான் இருக்குது. நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்டா மட்டும்தான் ஃபீடிங் நிறையா வரும், பால் கொடுக்க எனர்ஜி வேணும், அது இதுன்னு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஹெல்த்தாக சாப்பிட்ணும். மெயினாக நீங்கள் ஹெல்த்தியாக எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், அதே மாதிரி ஃபீடிங்கும் நீங்கள் தாராளமாக பேபிஸ்க்கு பண்ணலாங்க. இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறது. நான் இப்போ வந்து 66 வந்துட்டேங்க. வெயிட் மிஷின் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்னமும் எனக்கு வந்து 60க்குள்ளே வரணும். ஏன்னா நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப குண்டாக தெரியுறேங்க. என்னோடய வந்து ப்ரெக்னன்சி பெல்லி மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த டம்மி இருக்குது, அதை மட்டும் குறைக்கணும். அதுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணணுங்க. ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன், செகண்டு ஆப்ரேஷனுங்க. அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு எல்லாமே பண்ணியிருக்கனால எக்ஸசைஸ் மட்டும் நான் பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. எக்ஸசைஸ் வேண்டாம், அப்புறம் வயிறு தேயில் ஏதாவது வலி எடுத்துக்கிச்சா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ ஃபுட் கண்ட்ரோல் மட்டும்தாங்க. ஃபுட் கண்ட்ரோல்லாம் ஃபுல்லாக ஃபுட் கண்ட்ரோலாக கிடையாதுங்க. எனக்கு பிடிச்சது நான் சாப்பிடுவேன். வெளியே போனால் வேணுங்கிறதே சாப்பிட்டுப்பேன். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீட்லேயும் பேலன்ஸ் பண்ணிப்பேங்க. நம்ம எப்படியெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி பண்ணால் ஹெல்த்தாகவும் இருக்கலாம், நம்ம ஜாலியாகவும் இருக்கலாம். நமக்கு ஏஜ் ஆகுது, ஸோ ஏஜையே பார்த்துக்கணும். நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளையே சொல்ல முடியாதுங்க. நமக்கும் ஏஜ் 29 ஆகிடுச்சி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 குழந்தைங்க வச்சுருக்கோம், அவங்களையும் பார்க்கணும். நிறையா ஓடணுங்க இதுக்கு மேலே தான். ஸோ லைஃப்பில் எவ்வளோ தூரம் ஓடணுமோ ஓடிட்டே இருக்கணும். நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் ஓட முடியுங்க. நான் இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. முடிஞ்சால் டெய்லியும் பாருங்கள். 100 டேஸ் சேலஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதில் நல்லபடியாக கொண்டும் போவேன். சேலஞ்ச் மட்டுமே என்னோடய எய்ம் கிடையாது. வெளியே போவோம், ட்ராவல் பண்ணுவோம், நிறையா வ்ளாக் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கேயாவது போயிட்டே இருப்போங்க. குட்டி பையன் இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வெளியே போகிற இடத்துலையும் கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும். அதனால் அங்கேயும் சாப்பிட்றது எல்லாமே நான் வந்து கண்டென்ட்டில் போட்டுட்டு தாங்க இருப்பேன். உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நியூ மம்மா இருக்கீங்களுக்கெல்லாம் நிறைய யோசிச்சிருப்பீங்க, வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். ஃபஸ்ட்டு பேபி டெலிவரி அப்போ இருந்தே நான் வெயிட் குறைக்கவே இல்லைங்க. அப்போ இருந்தே கல்யாணம் அப்போ இருந்து 50, 70 வரைக்கும் வந்துட்டேங்க. அப்போ இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கேங்க. குண்டாவே தான் இருந்தேன், கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கே பொறுப்பு வந்ததுங்க. நான் ஒரு அம்மாவாக 2 குழந்தைக்கும் ஆன பிறகு ஓகே, நம்ம வந்து ஹெல்த்து முக்கியம், பார்த்தாகணும். இதெல்லாம் நானாக சொல்லலைங்க. நானும் வந்து இன்ஸ்டாகிராமில் 2, 3 பேர்த்த ஃபாலோ பண்ணுறேன். அவங்க பேபி ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்கள பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பைர் ஆகி அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாமளும் நல்லா கொண்டு போகணுன்னு. ஸோ அப்படியே கிட்டத்தட்ட 66 கொண்டு வந்துட்டேங்க. என்னோடய எய்ம் வந்து 60க்குள்ளே வரணும்னு ஆசை தான். கண்டிப்பாக நான் வந்துடுவேன். முடிச்சிருந்தால் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்களும் நியூ மம்மா இருந்தாலும் சரி, இப்போ எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. நம்ம நல்லா இருப்போம். நம்மளை யாரும் எதுவும் சொல்லாமல் கிண்டலும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹெல்த்து தாங்க முக்கியம். கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? சேலஞ்சுக்கு நீங்களும் ஸ்டார்ட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.